ஹல்லேலூயா. நாம் முதலாவதாக பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமா? எல்லாரும் கரங்களை உற்சாகமாக தட்டி நாம் பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போம். உற்சாகமாக. நாம் அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இந்த நேரத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த புதிய வருடத்தை காண தேவன் நமக்கு கிருபை செய்தார். நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 2021 காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இந்த புதிய வருடத்திலே உம்முடைய கிருபை எங்களுக்கு அளவில்லாமல் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் பரிசுத்த ஆராதனை நீர் எங்களுக்கு அபரீதமாக ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓரோ நிகழ்ச்சியிலும் உம்முடைய பரிசுத்த கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆராதனை வேலையை ஆசீர்வதிங்க தேவனே. தொடர்ந்து சபையில் எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் அளவில்லாமல் நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அறிவிப்பு வேலை ஆண்டவரே, செய்தி வேலை மற்றும் ஆண்டவரே காணிக்கை பகுதி, கம்யூனியன் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இந்த நாளிலே ஆண்டவரே கர்த்தாவே, இந்த புது வருட ஆராதனையானது ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாங்கள் இருக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரோட அபரீதமான பிரசன்னம் எங்கள் மத்தியிலே உலாவ வேண்டும் என்று நாங்கள் சபையாக ஜெபிக்கிறோம். வர வேண்டிய மக்களை யாவரையும் நீ சீக்கிரமாக கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புது வருட ஆராதனையோட முழு பொறுப்பும் நீரே ஏற்று நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Welcome address by Sister Rani. Psalms 122:1 says, I was glad when they said unto me, let us go into the house of the Lord. Isn't it great to be in the house of the Lord today? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். இந்த புதிய ஆண்டின் முதல் நாளிலே நம் அனைவரும் ஆலயத்தில் கூட்டி சேர்த்த தயவை நினைத்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் இன்று நாம் கூடி இருப்பது எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது. நம்மை புதியவற்றை காண செய்யும் இந்த தேவனை நாம் முதலாவதாக வரவேற்போம். நன்றி உணர்வுடன் நாம் அனைவரும் எழுந்து கை தட்டி வரவேற்போம். Let us with a thankful heart stand and welcome the Lord who is amidst us this day. Let us put our hands together and cheer our mighty Lord. Thank you, Lord. We welcome you, the powerful and mighty Lord. Please be seated. Amarungal. This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. இன்றைய நாள் கர்த்தர் தந்தது, நாம் அனைவரும் அதிலே மகிழ கடவோம். I would now like to welcome our guiding shepherd, Reverend Ellis Williams, and a backbone to our ministry, Sister Rachel Ellis. They have always been there to guide everyone who enter the gates of this church, a church that holds the future to our souls in reaching the kingdom of God. And on behalf of us all, I thank you both for your great ministry and thank the Almighty for giving us you both, and thank you for serving the flock so well. Thank you. Welcome. You have offered us an example of the kind of faith to live, a life of holy devotion to a God who freely gives. Thank you, Pastor and Sister, and welcome you again. I welcome Sam Ellis and Sister Jamie. The work that you do in the Lord is tremendous. You teach to reach the word of God to many, and the action-packed ministry projects that you have rolled out, all set to stand apart as a tower. It's amazing. We pray that our Lord and Savior bless you both in the great endeavors of building a great community for Christ. Next, I welcome the lifeblood of the church. உயிர்நாடின்னு சொல்லுவாங்க ஒரு சர்ச்சுக்கு, the CLCC ministry team. Our ministry team is unique. It consists of the old and the young. வயதானவர்களும் இருக்கிறாங்க, ரொம்ப யங்கானவங்களும் எங்கள் மினிஸ்ட்ரி டீமில் இருக்கிறாங்க. அண்ட் இரண்டு பேருமே நாங்கள் உங்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொண்டு அவங்க ரெண்டு பேருமே அவங்க வேலை செய்கிறது மிகவும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கிறது இந்த சபையிலே. The ministry team consists of the worship team, prayer team,
media team members, hospitality team members, all make a part of this team. The efforts and prayers raised to the Lord Almighty, you can witness in the growth of our church. Thank you and welcome team. அடுத்து நம் சபை அங்கத்தினர் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் யாவும் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Let's ponder on these words and trust that everything is going to be new in the Lord in the year 2021. நாம் அனைவரும் எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். Jesus Lord. எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. எல்லாரும் சொல்லணும். எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம். ஆண்டோட பலத்தினால சேனைகளின் கர்த்தர் முன்னே நடந்தார். அதனால்தான் சோர்வில்லாம காத்து கொண்டார். யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவின் பலன் அடைந்தோம். எல்லாரும் சொல்லுவோம். யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவின் பலன் அடைந்தோம். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்துக் கொள்வார். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். Come on. தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். கரம் உயர்த்தி. கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை.
செய்திடுவார். எல்லாரும் சொல்வோம். கர்த்தர் வானினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார். காத்திருந்தே அடைவோம். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார். காத்திருந்தே அடைவோம். கரம் உயர்த்தி கிருபை. எல்லாம் நல்ல கையை உயர்த்தி ஆமென். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. ஆண்டுகள் நன்மையினால் குடிசூண்டு வளம் பெறுக. தேசத்தின் மீதே கண்களை வைத்து ஆசமாய் நோக்கிடுவார். ஆண்டுகள் நன்மையினால் முடிசூண்டு வளம் பெறுக. ஆண்டுகள் நன்மையினால் முடிசூண்டு வளம் பெறுக. எல்லாரும் சொல்லுவோம். தேசத்தின் மீதே கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். தேசத்தின் மீதே கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுப்போம். Hallelujah. Thank you Jesus. Amen. Amen. கரம் உயர்த்தி ஆண்டவரை போற்றலாமா? நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர் சொல்லலாமா? எல்லாரும் நல்ல வாயத்தர சொல்லுங்க. நல்லவர் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. நல்லவர். எல்லாம் சொல்லுங்க. நல்லவர். நீர் நல்லவர் ஆண்டவரே. நீர் நல்லவர். எல்லாரும் சத்தமா சொல்லுவோம். நீர் வல்லவர் ஆண்டவரே. நீர் வல்லவர். நீர் வாக்கு மாறாதவர். உங்களை அன்பாய் நடத்தி வந்தீரே, அற்புதமாய் நடத்தி வந்தீரே, ஆச்சரியமாய் நடத்தி வந்தீரே. ஓ உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. சொல்லுவோம் சொல்லுவோம். ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. ஆமென். ஆண்டவரை பாடுவதற்கு கோடி நாவுகள் இருந்தாலும் போதாதையா என்று பக்தன் பாடுகிறார். ஸோ அவரோடு கூட சேர்ந்து நாமும் கோடி நாவுகள், இங்கே சில நூறு நாவுகள் தான் இருக்குது. கோடி நாவுகள் இருந்தாலும் போதாது. அதனால் நம்ம எல்லோரும் பாடுவோம். ஒருவேளை இந்த பாட்டு உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சாலும் பாட அதை அவங்களோட சேர்ந்து நீங்களும் பாடலாம். ஓகே, ரைட். நாவுகள் போதாதையா, உம்மை போற்ற கோடி ஆன்மாக்கள் போதாதையா. எல்லாரும் சொல்லுங்க. உம்மை பாட கோடி நாவுகள் போதாதையா, உம்மை போற்ற கோடி ஆன்மாக்கள் போதாதையா. உம்மை உயர்த்த உம்மை துதிக்க இரத்த
அணுக்கள் எல்லாம் துடிக்குதையா. உம்மை உயர்த்த உம்மை துதிக்க ரத்த அணுக்கள் எல்லாம் துடிக்குதையா. உம்மை பாட உலகில் வந்தீ. உம் இரக்கம் அறிந்திட தாழ்மை ஏற்றி. உம் அன்பை வெளிக்காட்ட உலகில் வந்தீ. உம் இரக்கம் அறிந்திட தாழ்மை ஏற்றி. உம் வரவால் எம் வாழ்வை புதுப்பிக்கத்தானே. வரவால் எம் வாழ்வை புதுப்பிக்கத்தானே. தெய்வம் நீ தாழ்மை ஏற்றே. தெய்வம் நீ தாழ்மை ஏற்றே. உம்மை பாட கோடி நாவுகள் போதாதையா. உம்மை போற்ற கோடி ஆன்மாக்கள் போதாதையா. ஒரு விசை கூட உம்மை பாட கோடி நாவுகள் போதாதையா. பாடுங்க சர்ச் பாடுங்க. உம்மை போற்ற கோடி ஆன்மாக்கள் போதாதையா. உம்மை உயர்த்த உம்மை துதிக்க ரத்த அணுக்கள் எல்லாம் துடிக்குதையா. சபை மக்கள் பாடுங்க. உம்மை உயர்த்த உம்மை துதிக்க ரத்த அணுக்கள் எல்லாம் துடிக்குதையா. உம்மை பாட பாலனான இயேசுவை துதிக்கின்றனா. இம்மானுவேலனை புகழ்கின்றனா. பாலனான இயேசுவை துதிக்கின்றனா. நியாயாதிபதியாக வரப்போகும் கர்த்தரை நம் வாழ்வில் மறந்ததின்ன. நியாயாதிபதியாக வரப்போகும் கர்த்தரை நம் வாழ்வில் மறந்ததென்ன. நம் வாழ்வில் மறந்ததென்ன. உம்மை பாட கூடி நாவுகள் போதாதையா. எல்லாரும் எல்லாரும் உம்மை போற்ற கோடி ஆன்மாக்கள் போதாதையா. ஒரு விசை கூட. உம்மை பாட கோடி நாவுகள் போதாதையா. உம்மை உயர்த்த கோடி ஆன்மாக்கள் போதாதையா. உம்மை உயர்த்த உம்மை துதிக்க ரத்த அணுக்கள் எல்லாம் துடிக்குதையா. மறுபடியும் சொல்லாமா? உம்மை உயர்த்த உம்மை துதிக்க ரத்த அணுக்கள் எல்லாம் துடிக்குதையா. இன்னொரு முறை கூட. உம்மை உயர்த்த
துதிக்க ரத்த அணுக்கள் எல்லாம் துடிக்குதையா உம்மை பாட கரங்களை தட்டி நல்ல ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கலாமா? ஆமென். நம்முடைய ரத்த அணுக்கள் துடிக்கிற விதமாக ஆண்டவரை துதிப்போமா கொஞ்ச நேரம்? ஹalleluya Lord. எல்லாரும் சொல்லுங்க, Lord we praise your holy name. Hallelujah. Lord we worship you, Lord. Hallelujah. worship பண்ணுவோம், எல்லாரும் சேர்ந்து worship பண்ணுவோம். Hallelujah. Hallelujah. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Oh, hallelujah, hallelujah. இதுவரை இல்லாத ஒரு அமேசிங் கிரேஸ் நமக்கு இந்த வருஷம் நமக்கு தேவை. ஹalleluya. இத்தனை வருஷம் கிருபையில் நம்ம வாழ்ந்தாலும் இப்போ நம்ம வாழ்கிற இந்த கொடிய காலங்களில் ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு ஒரு அமேசிங் கிரேஸ் தர வேண்டும். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு கரங்களை வைத்து அமேசிங் கிரேஸ் சொல்லலாமா கொஞ்ச நேரம்?
இந்த வருடத்திற்கு நமக்கு இந்த ஆண்டு முழுவதும் தியானிப்பதற்கும் நம்முடைய வாழ்வுக்கும் ஏற்ற ஒரு வசனத்தை இப்போது நாம் வாசிக்கிறோம். அது நம்முடைய வாழ்வுக்கு ஏற்ற வசனம் என்று சொல்லுகிறேன். வாக்குத்தத்தத்தை பார்க்கிலும் இன்னும் மேலான ஒரு படியில் அதை சிந்திக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபிரேயர் 4:16. நாம் இதை வாசிக்கிற வேளையிலே இங்கே இந்த ஸ்க்ரீன் அருமையான சகோதரர்கள் அதை ஓப்பன் பண்ணுவார்கள். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுப்போம். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. எஸ், நல்லா கிளாப் பண்ணலாம். 2021 இயர் ஆஃப் கிரேஸ். இது ஒரு கிருபையின் ஆண்டு. ஹல்லேலூயா. இதுவரை இருந்த கிருபையை விட இந்த வருஷம் மட்டும் இல்லை, இனி வர்ற எல்லா வருஷமும் கிருபை பெருகணும். ஆமென். ஆமாம், அவர் கிருபை இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதை மனதிலே நாம் கொள்ளுவோமாக. ஆமென். இந்த வாரத்துக்கான அறிவிப்புகள். புத்தாண்டு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். காலண்டர் மற்றும் வாக்குத்தத்தம், குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு காலண்டர் ஒரு வாக்குத்தத்தம் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாக்குத்தத்தம் தேவை என்றாலும் வாங்கிக் கொள்ளலாம். காலண்டர் உங்களுக்கு அதிகபட்சமாக வேண்டுகிறவர்கள், உங்கள் நண்பர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறவர்கள், ஒரு காலண்டர் விலை 40 ரூபா கொடுத்து நீங்கள் ஸ்டாலில் ஜெஸியிடம் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். ஆராதனை முடித்த பிற்பாடு ஸ்டால் போடுவாங்க, நீங்கள் தாராளமாக வாங்கி கொள்ளலாம். அல்லாமல் சர்ச்சு மூலமாக உங்களுக்கு கொடுக்கிறது ஃப்ரீ, அதை நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். ஒரு குடும்பத்துக்கு ஒரு காலண்டர் அன்று ஒரு வாக்குத்தத்தம். வரும் ஞாயிறு காலை நமக்கு வழக்கம் போல 9 மணி முதல் 10:15 மணி வரைக்கும், மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் நமக்கு சர்வீஸ் நடைபெறும், வழக்கம் போல நடைபெறும். அது மட்டும் இல்லை, மாலை 5 மணிக்கு ஆராதனைக்கு வராமல் வீட்டில் இருக்கிறவர்களுக்காக ஆன்லைன் சர்வீஸ் நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தி கொள்கிறேன். இந்த நேரத்தில் நாம் காணிக்கைகள், தசமபாகங்கள் மற்றும் ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரம். நாம் யாவரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே துதிக்கிறோம் ஆண்டவரே. மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான புதிய வருடத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருடத்திலே உமக்கு நாங்கள் கொடுக்கிற காணிக்கைகள், அது மட்டுமல்ல நன்கொடைகள், ஆண்டவரே தசமபாகங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மக்களை இம்மட்டுமாய் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே, இந்த புதிய வருடத்திலும் எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பெற்று குறைவின்றி நிறைவான ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினாலே அடிமை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாக பொருளாதார உயர்வு, ஆவிக்குரிய வாழ்க்கை உயர்வு, ஆண்டவரே எல்லாவற்றிலும் எங்கள் மக்கள் சுபிட்சமாக வாழத்தக்கதாக நீர் உதவி செய்வீராக. நோய் நொடியற்ற வாழ்க்கையை நீ தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் எங்களை காத்த இம்மானுவேல் எல்லாவற்றிலும் இந்த புதிய வருடத்திலே எங்கள் மக்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுத்து ஆண்டவரே நீர் இந்த வருஷம் முழுவதும் நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்களோட ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காணிக்கைகள் தசமபாகங்களை கொடுத்து ஊழியத்தை தாங்குற உங்களை யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனதாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஒரு பாடல் பாடும் பொழுது கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கலாம். கேரன் அண்ட் பியூலா. இப்போதே அதையும் என் கண்கள் காண என் தேவன்
இப்போது பாஸ்டர் சாம் எல்லிஸ் அவர்கள் வந்து ஒரு வேர்ட் ஆஃப் கிரீட்டிங்ஸ் கொடுத்துட்டு எல்லாரையும் முழு சபை மக்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுவார். Give thanks to God for all that He is doing in our lives. Amen. கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் கரங்களை தட்டி ஒரு விசை கூட ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். Amen. Amen. Our God is a gracious God. Amen. He is a glorious God. He is a gracious God. Hebrews 4:16 is one of my favorite verses actually. Therefore come to the throne room of God because He is giving us grace. Amen. அவருடைய grace நமக்கு அவர் கொடுக்கறனால we can come to Him with confidence. And that's my favorite part, that we can always go to the presence of God with confidence. Amen. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குங்களா அப்படின்னு கேளுங்க. கான்ஃபிடென்ஸ் இருக்கா அப்படின்னு கேளுங்க. ஓகே, கேட்டிங்களா? என்ன கான்ஃபிடென்ஸ்? The confidence is that we have the presence of God with us. Amen. 2021 நாம் போகும்பொழுது நாம் என்ன கான்ஃபிடென்ஸோட போகணும் அப்படின்னா, என்ன நடந்திருந்தாலும் 2020 என்ன நடந்திருந்தாலும் we are still moving forward with the presence of God in our lives. Amen. யாக்கோபு 1வது அதிகாரம் வசனம் 2, 3, 4 இவ்வாறு சொல்கிறது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, in English translation it says, dear brothers and sisters, when troubles of any kind come your way, consider it as an opportunity for great joy, for you know that when your faith is tested. Amen. விசுவாசமானது பரீட்சிக்கப்படும் பொழுது, so God is the one who tests it and devil is the one who tempts you. அது ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. God never tempts us. ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் சோதிப்பது கிடையாது, அவர் நம்மை பரீட்சிக்கிறார். அதுக்கு ரெண்டுமே என்ன இருக்கு? there is a difference between testing and there is a difference between tempting. And when you cry to God, when you pray to God, கடவுளே என்ன சோதிக்கிறீங்கன்னு ஒரு நாளும் நம்ம சொல்லக்கூடாது. ஆமென். அவர் ஒரு சில சோதனைகளை நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? அவர் அனுமதிக்கிறார். ஆனால் அந்த சோதனையின் மத்தியிலும் நம்மளுடைய விசுவாசம் தளராமல் அது மிகவும் ஸ்ட்ராங்கா, we need to endure in faith. 4வது வசனம் சொல்லுது, so let it grow when your endurance is fully developed, you will be perfect and complete, needing nothing. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவுது. ஆமென். இந்த வருஷம் CLCCயில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸோட வாழ்க்கையிலும் இதை நான் வைத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூர்ணராய் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழும்பி நிற்போம். நாம் அனைவரும் எழும்பி நின்று கண்களை மூடி பரலோகத்துக்கு நேராக நம்மளுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவரே, இந்த வருடம் 2021 ஆண்டவரே, உங்க கிருபையை நாங்கள் அதிகமாய் நாடுகிறோம், உங்க இரக்கத்தை நாங்கள் அதிகமாய் நாடுகிறோம், உங்கள் தயவை நாங்கள் அதிகமாய் நாடுகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகத்தை நாங்கள் அதிகமாய் நாடுகிறோம், உங்க வல்லமையை நாங்கள் அதிகமாய் சார்ந்து நிற்கிறோம். எங்களுடைய சொந்த பலத்தினால் அல்ல, எங்களுடைய சொந்த கிருபையினால அல்ல, எங்களுடைய சொந்த எஃபர்ட்ஸ்னால அல்ல, எங்களுடைய சொந்த பேச்சினால அல்ல, எங்களுடைய சொந்தத்தோடு நிற்கிற ஆட்கள்னால அல்ல, எங்களுடைய நண்பர்களால அல்ல. ஆண்டவரே, நீங்க மாற்றம் எங்களுடைய வாழ்க்கையில எங்களை பரிபூர்ண ஆக்கும்படி. Lord, you perfect our faith, oh God. You are the initiator of our faith. You are the perfecter of our faith, our Lord. ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பரிபூர்ணராய் ஆக்கும்படி ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றிலும் எந்த குறைவு இல்லாதபடி எங்களை உயர்த்துவீராக. இதையெல்லாம் நாங்கள் செய்வதற்கு உங்க கிருபை மாத்திரம் எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, உங்க கிருபை தாராளமாய் தாங்க என்று கேட்பீங்களா? Why don't you ask God, Lord, give me the perfect grace in my life, oh God. Give me the perfect grace in my life, oh God. நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்ல, திறமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்ல,
திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்ல நானும் இல்ல. உங்க கிருபை இல்லனா உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே நான் என்று சொல்ல, நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை. திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை. திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லனா நானும் இல்ல. உங்க கிருபை இல்லனா உங்க கிருபை இல்லனா நானும். All hands lifted in this place. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்ல நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை இயேசுவே நீ வேண்டுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை. இயேசுவே நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சத்தமாக நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லோருமாக சேர்ந்து நம்புவேன் என் இயேசு அவர் மாத்திரமே. நான் நம்பும் தெய்வம் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ ரபஷேகேதர ரபஷந்துரபரேகரபர. Father, in the name of Jesus, we give you all the glory and honor this morning. Lord, as we are entering into this new year, oh God, 2021, Lord, as we in your presence, oh Father God, Lord, in the mighty name of Jesus, Father, I pray and I declare and I decree over each and every single person's life, Lord, this morning, that your name shall be glorified in their lives, oh God. Lord, I pray, Lord, Father, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் உயர்த்தப்படுவீராக, நீர் பெருகுவீராக ஆண்டவரே. இவர்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, இவர்கள் நிறைவாய் இருப்பார்களாக ஆண்டவரே. பெருக்கத்தின் ஆண்டவரே வருடமாய், ஆண்டவரே அனுகிரகத்தின் வருடமாய்
ஆண்டவரே கிருபையின் வருடமாய், ஆண்டவரே நிறைவின் வருடமாய், ஆண்டவரே அற்புதங்களின் வருடமாய், ஆண்டவரே தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறுகிற வருடமாய், ஆண்டவரே எந்த குறைவும் இன்றி எல்லாவற்றிலும் நிறைவாய் பெருகி வழிகிற வருடமாய் இவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்க ஆசீர்வதிப்பீராக. Lord, in the name of Jesus, I pray, and Lord, I bless, Lord Father, I release your supernatural anointing over their lives, oh God. I release, Lord Jesus, in the name of God, in the name of our Savior, Lord, I release your supernatural anointing, Lord Jesus, that they will receive it and they will run with it, oh God. Lord, may the open heavens be above them. ஆண்டவரே பரலோகம் இவர்களுக்கு மேலாக திறந்திருக்கட்டும். உம்முடைய வல்லமை ஆண்டவர்கள் மேல் இருக்கட்டும் எப்பொழுதும். உங்க கிருபை எப்பொழுதும் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீ ஒருவர் மாத்திரமே அதை செய்ய நீ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருடத்திலே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே ஆண்டவரே அதிகமாய் நாடுகிறவர்களாய், அதிகமாய் தேடுகிறவர்களாய், Lord, help us not to look into the facts, but Lord, help us to always find the truth in your presence. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே எப்பொழுதும் உண்மையும் சத்தியத்தையும் உம்முடைய வார்த்தையின் மூலமாக நாடி அதை மாத்திரம் ஆண்டவரை பெற்றுக்கொள்க. ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உம்மை மாத்திரம் நாங்கள் நம்புகிறோம், உம்மை மாத்திரம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் ஒரு நாளும் எங்களை கைவிடாத தேவன். உம் ஒருவருக்கே எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. You may be seated. God bless you.
ஆமென். வாக்குத்தத்த வசனம் எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். ஆமேன். நல்ல தாப்பனே, இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் தாப்பனே. இந்த நாளிலும் கர்த்தாவே புதிய வருடத்துக்குள்ளாய் அப்பா நாங்கள் சபையாய் கர்த்தாவே பிரவேசிக்க தேவன் பாராட்டின அப்பா மேலான பாக்கியத்துக்காய் கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இல்லை ஆண்டவரே தாப்பனே, இப்பொழுதும் கர்த்தாவே அப்பா இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தாப்பனே கிருபை பெருக செய்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இல்லை ஆண்டவரே, தந்த நல்ல வாக்கு தத்தத்துக்காய் உமக்கு நன்றி. இப்பொழுதும் கர்த்தாவே செய்திக்காய் நாங்கள் கடந்து செல்கிறோம். ஆவியானவர் கர்த்தாவே எங்கள் போதகர் மூலமாய் அப்பா இந்த வருடத்துக்கு வேண்டிய மன்னாவை கர்த்தாவே இந்த முதல் நாளிலே அப்பா எங்கள் போதகர் மூலமாய் எங்கள் தரப்போகிற கிருபைக்காய் எமக்கு நன்றி. அதை நாங்கள் கேட்டு கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி அப்பா நம்முடைய கிருபையில் நாங்கள் இன்னும் நல்ல வளர அப்பா சபையாய் நாங்கள் கிருபையில் வளர நீங்கள் கிருபை செய்யணுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய கிருபைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதிகனமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெறச்சருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்திலே யாவருக்கும் வாழ்த்துக்கள். ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியை கேட்கிற யாவரையும் விசேஷமாக வாழ்த்துகிறேன். 2021 புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு நம் அனைவருக்கும் இயர் ஆஃப் கிரேஸாக இருப்பதாக, கிருபையின் ஆண்டாக இருப்பதாக. ஸோ இந்த நாளிலே ஆதாரமாக எபிரேயர் 4:16 நாம் வாசிக்க கேட்டோம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். இரக்கமும் கிருபையும் ஒன்றுதான், மாற்றமில்லை. நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். இந்த வருஷம் நாம் ஆண்டவருடைய கிருபாசன தண்டையிலே நெருங்குவோம், சேருவோம். இந்த இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள நம்மில் நாமே சகாயமாய் இருக்கவும், நாம் அநேகருக்கு சகாயமாய் உதவியாய் இருக்கவும் இந்த கிருபை நமக்கு தேவையாக இருக்கிறது. வழக்கமாக புதிய வருடம் வந்தவுடனே எல்லாருக்குள்ளே இருக்கிற கேள்வி, எல்லாருக்குள்ளே இருக்கிற எதிர்பார்ப்பு, இந்த வருஷம் எப்படி இருக்கும்? பக்கத்தில் உள்ளவங்களை கேட்குறீங்களா? இந்த வருஷம் ஏங்க எப்படிங்க இருக்கும்? போன வருஷம் என்னென்னமோ யோசனை எப்படியோ ஆயிடுச்சு, இந்த வருஷம் எப்படி இருக்கும்? இந்த வருஷம் எப்படி இருக்கும் என்று சொல்லுவதற்கு ஊழியக்காரர்கள் ஜோசியக்காரர்கள் அல்ல. வாய்த்தர நீங்கள் சொல்லுங்கள். ஊழியக்காரர்கள், நல்லா சொல்லுங்கள். ஜோசியக்காரர்கள் அல்ல. மறுபடியும் சத்தமாக சொல்லுங்க. ஊழியக்காரர்கள் குறி சொல்லுபவர்களும் அல்ல. ஊழியக்காரர்கள் கிளி ஜோசியம் பார்ப்பவர்கள் அல்ல. சரிதானே? 2 வசனத்தை நீங்கள் வாசிங்க, அப்போ கிளியராக தெரியும். மார்க் 13:32-33. ஓகே. அந்த நாளையும் அந்த நாளையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். இனி சம்பவிக்க போகிற காரியங்கள் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது புதிய வருஷம் வந்த உடனே வரப்போகிற காரியங்களையும் இந்த வருஷம் என்னவெல்லாம் நடக்கும் என்று உளறுகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க முதலாவது கேட்டுக்கொள்கிறேன். நல்ல கிளாப் கொடுங்க, நல்ல கிளாப் கொடுங்க. கண்ணா பின்னான்னு உளறாங்க, அதை கேட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வேண்டான்றேன். அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 1:7. அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. இனி சம்பவிக்க போகிற காரியங்கள் என்ன என்ற கேள்விக்கு ஆண்டவர் சொல்ற பதில், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. அது உங்க வேலை இல்லப்பா. இந்த வருஷம் இந்த 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 ஆண்டு எப்படி இருக்கும் என்ன என்று தேடி ஆராய்ச்சி பண்ணுவது நமக்கு அடுத்ததல்ல. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், இந்த வருஷம் நான் எப்படி இருக்க போகிறேன்? நல்ல ஒரு ஆமீன் சொல்லலாமா? இந்த வருஷம் நான் எப்படி இருக்க போகிறேன், அல்லது இந்த வருஷம் எனக்கு என்ன வேணும்? உங்கள் உரிமையை நீங்கள் கேட்கலாம். இந்த வருஷம் எனக்கு என்ன வேணும்? நம்ம எல்லாருக்கும் இந்த வருஷம் இதுவரை இல்லாத அளவிற்கு we need more grace. நிறைய கிருபை தான் நமக்கு வேணும். நல்லா கைத்தட்டி ஆண்டவர்கிட்ட நம்முடைய அந்த வேண்டுதலை வைக்கலாம். த கிரேஸ் என்று சொல்லுகிற வார்த்தை கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. கேரிஸ் என்று சொல்லப்படுகிற கிரேக்க வார்த்தையிலிருந்து வருது. அதனுடைய அர்த்தம் டு ரிஜாய்ஸ்.
இங்கிலீஷில் வந்து சேரிட்டி என்று அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. பெகர்ஸ் நீட் சேரிட்டி. பிச்சைக்காரர்களுக்கு அந்த சேரிட்டி தேவையாக இருக்கிறது. ஈவன் ஆஸ் சின்னர்ஸ் நீட் கிரேஸ். அதே போல் பாவிகளாகிய நமக்கும் அந்த கிருபை தேவையாக இருக்கு. ஒருவர் இவ்விதமாய் சொன்னார், someone has written that the word grace is probably the greatest word in the scriptures, even greater even than love, because grace is love in action. இந்த கிரேஸ் என்ற வார்த்தை வசனங்களிலேயே மிகவும் ஒரு கிரேட்டான வார்த்தை என்று ஒருவர் இவ்விதமாய் குறிப்பிடுகிறார். மட்டும் அல்ல, லவ் பெருசுன்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த லவ்வை விட கிரேஸ் ரொம்ப பெருசுன்னு சொல்கிறார். ஏன்னா இந்த கிரேஸ் அது எப்போதுமே அந்த ஆக்ஷன் ஆஃப் லவ்வில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று அவர் சொல்லுகிறார். லத்தீன் மொழியில் தான் இந்த இங்கிலீஷ் வேர்டு நமக்கு கிரேஸ் என்ற வார்த்தை நமக்கு கிடைச்சது. The English word grace is from the Latin gratia, meaning favor, charm or thanks. இந்த அர்த்தங்களை உடைய வார்த்தையாக இது இருக்கிறது. மட்டும் அல்ல, unmerited love and favor of God. ஸோ அளவிட முடியாத தேவ அன்பும் தேவனுடைய அனுகூலமும் இதில் அடங்கி இருக்கிறது. சார்ல்ஸ் ஆலன் என்பவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், in the Bible there are three distinctive meaning of grace. It means the mercy and active love of God. It means the winsome attractiveness of God. It means the strength of God to overcome. எல்லாவற்றையும் ஓவர்கம் பண்ணுவதற்கு வேண்டிய தேவ பலனை இந்த கிரேஸ்லே ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதில் ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறது. கிரேஸ் மீன்ஸ் சார்மிங். ஸோ யாரெல்லாம் கிருபையோடு இருக்காங்களோ அவங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்க அதிக வாய்ப்புகளை பெறுகிறார்கள். இந்த கிரேஸை வேறு சில கோணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். க்ளோரியஸ், abundant, ரிச், manifold, sufficient. இதெல்லாமே கிரேஸுக்கு கொடுக்கப்படுகிற விளக்கங்கள். ஓகே, ஷார்ட் மெசேஜ். ஒரு 2-3 விஷயங்களை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக லூக்கா 1ஆம் அதிகாரம் 28-30 முடிய. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனைக் கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஓகே, இங்கே மேரியை பற்றி சொல்லப்படுகிறது, கிருபை பெற்றவளே வாழ்க. என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும், என்ன சவால் வந்தாலும், எப்படிப்பட்டதான கொடூரமான வைரஸ் வந்தாலும், இப்போ புது வைரஸ், அந்த வைரஸ் உருமாறி புதிய வைரஸாக மாறி இருக்கிறது, உலகத்தை மிரட்டி கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனையோ பொருளாதார பிரச்சனைகள் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் பல சவால்கள் இருந்தாலும் இந்த வருஷத்தில் மரியாள் ஒரு கிரீட்டிங்ஸ் கிடைச்சது. மரியாளுக்கு என்ன கிரீட்டிங்ஸ்? கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆகையால் இந்த நியூ இயரில் உங்களுக்கு ஒரு கிரீட்டிங்ஸ் பாஸ்டர் மூலமாக தேவன் தர்றாரு. கிருபை பெற்றவர்களே நீங்கள் எல்லாரும் 2021 நல்லா வாழ்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எத்தனை பேர் ரிசீவ் பண்ணுறீங்க? இருக்கிற மாதிரி பார்த்துட்டு சந்தோஷமாக போகிறத விட்டுட்டு என்ன நடக்கும்னு எதுக்கு இந்த தேவையில்லாத ஆராய்ச்சி? என்ன நடந்தாலும் கிருபை பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க? பாக்கியவான்களாக இருப்பாங்க. கிருபை பெற்றவர்கள் நல்லாவே வாழ்வாங்க. ஏன்னா கர்த்தர் அவங்களோட கூட இருக்கிறார். வசனம் 30 முடிக்கும்போது, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். எத்தனை பேர் தேவனிடத்தில் இந்த காலை வேளை கிருபை பெற்றுக்கொண்டீங்க? நல்ல ஒரு கிளாப் கொடுங்க. ஓ ஹல்லேலூயா, கிருபை கிருபை, ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க, கிருபை கிருபை கிருபை. ஓ தேவ கிருபை கிருபை கிருபை. எத்தனை பேருக்கு தெரியும் கிருபையை பெற்றுக்கொள்கிற நேரம் எந்த நேரம்? நல்லா சொல்லுங்க. ஹலோ, சத்தமாக சொல்லுங்க. காலைதோறும் ஆண்டோடைய கிருபை எப்படி இருக்கு? இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த வருஷம்தான் நம்ம காலையில் புத்தாண்டு ஆராதனையை கொண்டாடுறோம். கொஞ்சம் வித்தியாசமாக போயிடுச்சு, ஆனாலும் இந்த கிருபை பெருகுவதாக. ஆமென். இந்த வருஷம் நீங்கள் நல்லா வாழ்வீங்க.
கிருபை பெற்றவங்களுக்கு யாரும் சொல்ல தேவையில்லை. புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா? நான் கிருபை பெற்றவன், நான் நல்லா தான் இருப்பேன். நான் கிருபை பெற்றிருக்கிறனால ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாரு. ஏன் நான் நல்லா இருக்கிறேன்? அவர் என்னோட இருக்கிறாரு, அவரோட சமூகம் என்னோட இருக்கு, எனக்கு எல்லாம் நல்லா தான் ஆகும். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? ஆமேன், ஹல்லேலூயா. There is good life in grace. கிருபைக்குள்ள நல்ல வாழ்க்கை இருக்குங்க. கிருபையை மட்டும் விட்டுறக்கூடாது. அதனால் தினந்தோறும் காலையில் எழும்புவோம், ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும். ஏன்னா எந்த சூழ்நிலையினால் காலையில் எழும்பி உட்காந்து கிருபையை கேளுங்க. எல்லா நேரத்துலையும் ரொம்ப கிருபையை கேளுங்க. இந்த வருஷம் முழுவதும் மோர் கிரேஸை கேட்டுக்கிட்டே இருக்கணும். எப்போதும் சொல்லணும், லார்ட் ஐ நீட் மோர் கிரேஸ். ஃபில் ஆகிட்டே இருக்கணும், குறையவே கூடாது. சே ஆமென். அடுத்து எபேசியர் 2:8-9 விதமாய் பார்க்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல. இது உங்களால் உண்டானதல்ல. இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இந்த கிரியைகளினால் இது கிரியினால் உண்டானதல்ல. இது தேவனுடைய ஈவு. பாருங்க, கிருபையினாலே சாபத்திலிருந்து காத்த தேவன் நம்முடைய தேவன். கிருபை இருந்த நரகாக்கினிலிருந்து நம்ம எல்லாம் காத்திருக்கிறார். இந்த கிருபையில எவ்வளோ பெரிய ரட்சிப்பை தேவன் தந்திருக்கிறார். நல்ல ஒரு கிளாப் கொடுங்க. ஹல்லேலூயா. செங்கடலையே தாண்டிட்டவங்க யோர்தானை கண்டு பயப்பட வேண்டாம். இந்த ரட்சிப்பை பெற்ற நாம செங்கடலை தாண்டின மாதிரி இனி இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே வருகிற மற்ற சோதனையான விஷயங்கள் எல்லாம் யோர்தான் மாதிரி. ஹல்லேலூயா. அப்போ செங்கடலையே தாண்டிட்டோம். ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்தார். இல்லைன்னா பாவத்தில் அழிஞ்சிருப்போம், மூழ்கியிருப்போம், நரகாக்கினை அடைஞ்சிருப்போம். நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம். அது தேவனுடைய கிருபை, நம்முடைய கிரியினால் அல்ல. ஒருவரும் பெருமைப்படக்கூடாது. எல்லா விஷயத்திலும் யாருமே பெருமைப்படக்கூடாது. எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்பாவுடைய கிருபை. அதை மட்டும் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்திகிட்டே இருக்கணும். புருஷன் சொல்லணும், மனைவி கொஞ்சம் பெருமை பேச்சு எதுவும் பேசினா கிருபை கிருபை கிருபை. பிள்ளை அப்பா அம்மா 2 பேரும் பெருமையாக பேசினா பிள்ளைகள் என்ன சொல்லணும்? கிருபை கிருபை. ஸோ கிருபை. இந்த வருஷம் எல்லாம் கிருபையை ரொம்ப உச்சரிக்க வேண்டும். இன்னையோட மறந்துடக்கூடாது. நல்ல கை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. மாபெரும் அபாயங்களிலிருந்து காத்தாரே, நரகாக்கினிலிருந்தே காத்தாரே, நரகாசுரனிடமிருந்தே காத்தாரே. இன்று உலகத்திலே காணப்படுகிற எல்லா தொல்லைகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் பாதுகாக்க அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். பட் நம்ம அந்த கிருபையினுடைய பேக்கேஜுக்குள்ளே இருக்கணும், கிருபையினுடைய கவருக்குள்ளே இருக்கணும், கிருபையை சூழ்ந்து. அதனால் கிருபையை இழக்கிற மாதிரி வாழ்க்கை இருக்கக்கூடாது. அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்ததாக 2 கொரிந்தியர் 12:9 விதமாய் சொல்லுகிறது. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். ரொம்ப பலவீனம் பவுலுக்கு, பலவீனம். இந்த முள்ளு போனால் பரவாயில்ல, போகலை, அது போகலைனாலும் பரவாயில்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, அதை விடு, அதை நீ கண்டுக்காத. உன் பலவீனத்திலே என்னுடைய கிருபை பூரணமாக விளங்கும், நீ பலனாய் இருப்ப. என்ன வந்தாலும் சொல்லுங்க, எது வந்தாலும் கிருபையாலே ஆண்டவர் நம்மை நிறைப்பார். நல்ல ஒரு ஆமீன் சொல்லலாமா? என்னென்னமோ வருதுங்க, எல்லாரும் பயப்படுறாங்க, நமக்கும் பயமாக தான் இருக்குது. உண்மையாக பயமாக தான் இருக்குது. இப்போது இங்கிலாந்து தேசத்தினுடைய பிரச்சனையை நீங்கள் பார்த்தீங்கன்னா பயப்படுற மாதிரி இருக்குது. சொல்கிறாங்க, இப்போ அது வேக்சினேஷன் இன்ஜெக்ஷன் போட்டாங்க, தடுப்பு ஊசி போட்டாங்க, அதிலிருந்து வந்துருச்சுன்னு வேற இப்போ ஒரு புரளியை கிளப்பிட்டாங்க. இன்னி எவன் ஊசி போட போகிறான்? உங்களுக்கு ஏதாவது ஊசி போட்டால் போட போகிறீங்களான்னு எனக்கு தெரியலை. என்னென்னமோ கேள்விப்படுறோம். இதன் மத்தியில் என் கிருபை உனக்கு போதும். நம்ம அப்பா சொல்லுவோம், அப்பா என்னென்னமோ சொல்கிறாங்கப்பா, உம்முடைய கிருபை எனக்கு போதும், நான் பூமியில் இருக்கிற காலமெல்லாம் உமக்காக மட்டும் வாழ்வேன். எல்லாம் கையெழுதி சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க. உம்மைத்தான் நேசிக்கிறேன். மறுபடியும் உமக்காக.
உமக்கா உம்மைத்தான் நேசிக்கிறேன். சொல்லுவோம். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறுப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. நல்லா பாடுங்க சத்தமா. சொல்லுங்க. எஜமானனே என் இயேசு ராஜனே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் கவனமா இருங்க. ஆண்டவருக்காக இந்த வருஷம் வாழ்ற வாழ்க்கையில கவனமா இருங்க, தெளிவா இருங்க. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் ஆண்டவருக்கு ரொம்ப சரியா வாழணும்னு சொல்லுங்க. பேசுங்க பேசுங்க பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட. வேண்டாத ஆராய்ச்சி வேண்டான்னு சொல்லுங்க. எப்படி இருக்கும் இந்த வருஷம்? ஜோசிக்காரனா? கிளி ஜோசியம் பார்க்குறதா? கொஞ்சம் பேர் சொல்லி 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 குழப்பம் ஆயிட்டாங்க. இப்போ சொல்கிறது தெரியாமல் நிறைய பேர் தெளிவாயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு அதெல்லாம் வேணாங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். 7 மடங்கு அக்கினியை கூட்டினாலும் அந்த 3 பேரோட 4வது ஆளாக நடக்கிற ஆண்டவர் கூட இருப்பார். ஆறுகளை கடந்தாலும் நம்மோட இருப்பார். அக்னியை கடந்தாலும் நம்மோட இருப்பார். என்ன சேதம் வந்தாலும் நம்மோட இருப்பார். அவர் கிருபை நமக்கு போதும். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் டு thee. என் கிருபை உனக்கு. நம்ம கன்க்ளூஷனாக என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? ஆதியாகமம் 6:8 ஒரு வசனம் இருக்கு. அதை மட்டும்தான் செய்ய போகிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைச்சது? ஆமாம். இந்த இக்கட்டான காலத்தில், கொரோனா காலத்தில், கடுமையான காலத்தில், நெருக்கடியான காலத்தில் எப்படி அன்னைக்கு அந்த பிரச்சனையான சூழ்நிலை நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சதோ, 2021 நமக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை இருந்தால் போதும். நம்மளை ஆண்டவர் அற்புதமாக நடத்துவார். சே ஹல்லேலூயா. உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லைனா நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லைனா நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே. மறுபடியுமா? உங்க கிருபை வேண்டுமே. உள்ளத்திலிருந்து கேட்கணும் எல்லாருமே. உங்க கிருபை
நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? எல்லா நெகட்டிவான சுச்சுவேஷன்லேயும் அப்பாவுடைய கிருபையும் அவர் நம்மோடு இருக்கிறனால நம்ம லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உண்மையாக விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு சொல்ல வேண்டிய வார்த்தை. எத்தனை பேர் உண்மையாக நம்புறீங்க? இந்த வருஷம் நோவாவுக்கு கிடைச்ச கிருபை எனக்கு ஆண்டவர் தருவார். என்னோட லைஃப்பும் என் குடும்பமும் என் ஊழியமும் என் சபையும் நாங்கள் ஒன்றா சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம். விக்டோரியஸ் லைஃப் ஆண்டவர் எங்களுக்கு வச்சிருக்கிறார். எத்தனை பேர் உண்மையாக நம்புறீங்க? அப்போனா உங்கள் கிளாப்பில் அதை காட்டுங்க பார்ப்போம். ஆமென். 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 அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு ஆசீர்வாதமான ஆராதனை கட்டளையிட்டதற்காக நன்றி. இதில் பங்கு பெற்ற அனைவரும் நல்ல சுகத்தோடும் பாதுகாப்போடும் தெய்வ கிருபையோடு நிறைந்து வாழ்வார்களாக. இந்த ஆண்டு எப்படியெல்லாம் இருக்க போகிறது என்பதை பற்றி நாங்கள் கவலைப்படலை. ஆனால் இந்த ஆண்டில் எங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதை கொடுக்குற தேவன் எங்களோடு இருக்கிறீர். எங்களுக்கு தேவையான பாதுகாப்பு உண்டு, பராமரிப்பு உண்டு, சுகம் உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, தேவ கிருபை உண்டு. எல்லாவற்றையும் எல்லாருக்கும் கொடுத்து எங்களை காத்து கொள்ளுங்க. எங்களுக்கு ஜெயம் நீர் கூட இருப்பதனால் மட்டும்தான். எங்களுக்கு பாதுகாப்பு உம்முடைய கிருபையினால் மட்டும்தான். எங்களுக்கு வேண்டிய எல்லாமே உம்மால் மாத்திரம்தான். நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வருஷம் இதுவரை இல்லாத அளவிற்கு உமக்காக கருத்தாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். உலகத்திற்காய் வாழ்ந்தது போதும், மண்ணுக்காய் வாழ்ந்தது போதும், அழிய போகிற இந்த விஷயங்களுக்காக வாழ்ந்தது போதும். ஆண்டவரே, உமக்காக அழியாத ராஜ்யத்திற்காக நாங்கள் சிந்தித்து வாழ எங்கள் எல்லாரையும் காத்து வழி நடத்தும், ஆசீர்வதியும். இந்த ஹோல் சர்வீஸை பிளஸ் பண்ணதுக்காக நன்றி. இதில் ஊழியர் செய்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. புதிதாய் வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Our address, Calvary Life City Church, 21 First Main Road, Ayar Thotam, LIC Colony, Trichy 620021, Tamil Nadu, South India. Our contact number +91 9629019192. Our email clcc.indiaoffice@gmail.com.